சென்னை புரசைவாக்கம் செல்லப்பா தெரு முழுவதும் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கி நிற்பதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இதுகுறித்து அங்கிருந்து நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் நேரலையில் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், தற்போது புரசைவாக்கம் பகுதியில் எவ்வளவு மழைநீர் தேங்கி இருக்கிறது? மக்கள் அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் கிடைக்கப்பெறுகிறதா? அவர்கள் தரப்பில் என்ன தெரிவிக்கப்படுது? ராஜலட்சுமி வணக்கம். மழை விட்டாலும் தூறல் விடாது என்று சொல்வார்கள். அந்த வகையில் சென்னையில் எப்பொழுதெல்லாம் மழை பெய்கிறதோ அப்பொழுதெல்லாம் தண்ணீர் தேங்கக்கூடிய அந்த சூழல் என்பது இருக்கிறது. தொடர்ச்சியாக சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரைக்குமே பல்வேறு கட்ட நடவடிக்கைகள் அவர்கள் தொடர்ச்சியாக எடுத்து வருகிறார்கள். கிட்டத்தட்ட 80% மழைநீர் வடிகால் பணிகள் அவர்கள் முடித்திருந்தாலும் புரசைவாக்கத்தில் இருக்கக்கூடிய செல்லப்பா தெரு, தானே தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ச்சியாக மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மக்களுடைய இயல்பு வாழ்க்கை என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது. நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதி என்பது செல்லப்பா தெரு. நம்முடைய ஒளிப்பதிவாளர் மணிகண்டன் அவர்கள் காண்பிக்கக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். முழங்கால் அளவிற்கு தண்ணீர் என்பது தேங்கி இருக்கக்கூடிய அந்த சூழலில் வீடுகளுக்குள்ளும் தண்ணீர் புகுந்திருக்கிறது. இதனால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இந்த பகுதியை சேர்ந்த குடியிருப்பு வாசி நம்மிடையே இருக்கிறார். அவரிடத்தில் கேட்கலாம். எவ்வளவு தண்ணி எப்போ தேங்க ஆரம்பிச்சது? இப்படிதான் இருக்குமா மழை பெஞ்சாலே? மழை பெஞ்சா இப்படி தான் இருக்கும். நேற்றுலேருந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு உள்ளே வந்துருக்கு. திருப்பி போகுது, திருப்பி ரொம்புது, திருப்பி போகுது, திருப்பி ரொம்புது. இது என்னன்னு தெரியல, என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஆனால் இதில் வேறு காவா தண்ணி வேறு கலகுது. இதனால் மக்களுக்கு எல்லாமே பாதிக்கப்படுது. ஜுரம், வைரல் ஃபீவரு, டெங்கு ஜுரம் எல்லாம் குழந்தைங்கள்லாம் வச்சுருக்கோம் இங்கே. என்ன வராங்க, பார்க்குறாங்க, சரி நாங்கள் பண்ணித்தரோன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டெப் எடுக்க மாட்டேறாங்க. இதிலே தான் நாங்கள் இப்போ இத்தனை வருஷம் காலமாக நாங்கள் இதில் தான் இருக்கோம். இந்த மழை தண்ணியில் தான் இருக்கிறோம். மழை வந்தாலும் எங்களுக்கு தூக்கம் கிடையாது, சாப்பாடு கிடையாது, உணவு கிடையாது, இருக்கிறதுக்கு படுக்கிறதுக்கு உறைவிடம் கிடையாது. எல்லாம் டேமேஜ், எல்லாமே துணி பொருள் எல்லாமே நாஸ்தி ஆகுது. இதனால் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எவ்வளோ பொருள் நாஸ்தி. இதெல்லாம் வாங்க முடியுமா இப்போ விற்கிற விலைவாசிக்கு? நாங்கள் சொல்லுங்கள், எல்லாமே போகுது. எங்களுக்கு மழை வந்தாலே எங்களுக்கு ஒரு 3 மாதத்துக்கு எங்களுக்கு இது கிடையாது. என்ன சொல்கிறது, இருக்கிற பிபியும் சுகரும் தான் நாங்கள் ஏற்றிக்கணும் இந்த மழைக்காக. அதுதான் நான் சொல்ல வேண்டி. ஏதாச்சும் உங்களால் முடிஞ்ச உதவியே இந்த தண்ணிக்காக நீங்கள் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்க. நான் வேணான்னு சொல்லலை. இப்போ நாங்கள் மழையில் தான் நிற்கிறோம். இப்போ மேலே தான் இருக்கிறோம். இப்போ மத்தியானம் உணவு கூட கிடையாது எங்களுக்கு. இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னு தெரியல. என்ன இப்போ ஹோட்டலேருந்து வாங்கி தான் சாப்பிடணும் இந்த மழையில் போயிட்டு. இவ்வளோ பிரச்சனை. இப்போ இவ்வளோ காவா தண்ணி மாதிரி இருக்குது, சாக்கடை தண்ணிலாம் கலந்து இருக்குது. எவ்வளோ கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு? ஆமாம், கஷ்டமாக தான் இருக்குது. இதில் பூச்சி இருக்குது, என்ன பாம்புங்க வரும், அது இல்லாத வேறு கழிவுலாம் வரும். இதெல்லாம் நாங்கள் அனுபவிச்சுன்னு தான் இருக்கிறோம். வருஷம் இந்த தண்ணியில் நாங்கள் அனுபவிச்சு தான் இருக்கிறோம். இதனால் ஜுரம், வைரல் ஃபீவரு இதெல்லாம் வருது. நாங்கள் என்ன பண்ணுறோம், இது எங்கள் வீட்டுக்கு இப்போ உடம்பு சரியில்லை. இதை போன வாரம் ஃபுல்லாக ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி வச்சுருந்தோம். ஸ்ட்ரோக் மாதிரி பிபி ஆச்சு. இப்போ அவர் முடியாது என் தண்ணியில் நடக்கிறதுக்கு. எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ மேலே ஏற்றிருக்கிறேன். இப்போ அவருக்கு உணவு கொடுக்கணும். இப்போது மேலேயும் எதுவும் கிடையாது. தம்பி பேச்சுலர், அவன் மட்டும் தான் இருக்கிறான். அதில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது. சொல்லணும்னா எவ்வளோ சொல்லலாம். சரி நம்ம வந்துட்டோம் வீட்டுக்குன்னு சொல்லி வந்துட்டோம். சரி அனுபவிச்சு தான் அவனு சொல்லி பண்ணோம். ஆனால் கொஞ்சம் ரெடி பண்ணலாம்ல. இந்த மழை நீர் காவா இருக்குது. அங்கே பள்ளம் போட்டு நோண்டி இருக்காங்க. அது பண்ணித்தரேன்னு சொன்னாங்க. அதை எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு நாங்கள் சேம்பரை மாதிரி கட்டி கொடுக்குறேன்னாங்க. ஆனால் எதுவுமே செய்யலை. அப்போ நாங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க இதுக்கு? ராஜலட்சுமி, பொதுமக்கள் இங்கே இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் கூறியதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. முழங்கால் அளவிற்கு இந்த சாக்கடை நீரில் பல்வேறு குப்பைகள் கூட மிதந்து வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் அவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னவென்றால், இங்கே மழைநீர் வடிகால் பணிகள் என்பது நடந்தது. அந்த மழைநீர் வடிகால் கால்வாய்கள் இருக்கிறது. ஆனால் அதனை முறையாக அவர்கள் செய்யாததன் காரணமாக இவ்வளவு தண்ணீர் என்பது தேங்கியிருக்கிறது. இந்த பகுதியை பொறுத்த வரைக்குமே இது பள்ளமாக இருக்கிறது, மேடாக அந்த பகுதி இருக்கிறதுனால இங்கே தண்ணீர் என்பது தொடர்ச்சியாக தேங்கி இருக்கக்கூடிய சூழலில் தங்களுடைய வாழ்வாதாரம் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. தூக்கம் இல்லாமல் தாங்கள் தவிப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இன்னொரு குடியிருப்பு வாசி நம்மிடையே இருக்கிறார். அவரிடத்துல கேட்கலாம். எவ்வளோ இதாக இருக்குமா பிரச்சனை? சந்தில் வந்துருங்களேன். எவ்வளோ பிரச்சனையாக இருக்கு? ரொம்ப பிரச்சனை தான், எல்லாத்துக்குமே பிரச்சனை தான். வயசாயிடுச்சு, ஒரு இடம் திரும்பி தூக்கிக்கிட்டே எதுவும் போக முடியாது. ஒரு காப்பி வாங்க முடியல, ஒரு பிஸ்கெட் வாங்க முடியல, ஒரு சாப்பிட இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பால் கிடைக்காது. இங்கே வந்தாலும் சரிங்க, கவர்மெண்ட்டில் எதுனா கொடுத்தா கூட இங்கே ரோட்லேயே கொடுத்துட்றாங்களே கண்டி. சந்தில் வீடு பின்னாடி இருக்கே வரமாட்டேங்க. அதே எலெக்ஷன் டைமில் கேட்குறாங்களே, ஓட்டு கொடுங்க அது கொடுங்கன்னு சந்து பொந்துலாம் கேட்குறாங்க. இப்போ ஏன் கேட்க மாட்டேன்றாங்க? மக்களை ஏன் பார்க்கணும்ல? நாங்களும் மனுஷன் தானே, எங்களுக்கும் பசி இருக்குது, வயிறு இருக்குது, எல்லாமே இருக்குது. பாருங்கள், காவா அடிச்சினது. இப்போ பாத்ரூம் போக முடியல, குளிக்க முடியல. உள்ள தண்ணிங்க அப்படி நிறைஞ்சி போயிருக்கு. கொசு தொல்லை அவ்வளோ கன்றாவியாக இருக்குது. சாப்பிட ஒப்ப மாட்டேங்குது. அந்த நாற்றத்தினால சாப்பிட ஒப்ப மாட்டேங்குது. எவ்வளோ வேதனையாக இருக்குது தெரியுங்களா? ஒரு வருஷமாக இந்த வேதனை அனுபவிக்கிறோம் நாங்கள். என்ன செத்து பிழைக்கிற மாதிரியே பிழைக்கிறோம் நாங்கள் இந்த தண்ணியில்.
எப்போ தண்ணி வரும். இப்போ கூட பயந்துட்டு தூக்கமே இல்லை 2 நாளாக. ஏன்னா தூக்கம் இல்லை, பயம். தண்ணி உள்ளே வந்துச்சுன்னா எதை எடுத்து எங்கே வைக்கிறது செய்யுது. நான் ஒண்டியாக தாங்க இருக்கேன், தனியாக இருக்கேன். நான் என் பேரன் இருக்க, அவன் செய்ய மாட்டான். ஏன்னா சின்ன பிள்ளைங்க நம்ம கேட்டால் அது முடியாது. நான் தனியாக இருக்கேன், என் பொண்ணு தனியாக இருக்கேன். அங்கேருந்து சமைச்சு கொண்டாந்து கொடுக்குறா இப்போ எனக்கு. அதுவும் இல்லைன்னா நான் எங்கே போவேன் சொல்லுங்கள். அவள் இங்கே பக்கத்தில் இருக்கிறதுனால என்னை பார்த்துக்கிறேன். அவள் இல்லைன்னா நான் எப்படி சாப்பிடுவேன், என்ன பண்ணுவேன்? வரவங்க தேடி எடுத்துன்னு வந்து உள்ளே கொடுக்கணும். ஓட்டு கொண்டு கேட்குறாங்க, இத்தனை பேர் இருக்கிறீங்களா, அத்தனை பேர் இருக்கீங்களா, கொடுங்க யார் யாருன்னு. அது மாதிரி நம்ம போயிட்டு எக்ஸ்ட்ரா கேட்டோம்னா, இந்த மாதிரி வீட்டில் உள்ள ஆள் இருக்காங்க, வர முடியல, வேலைக்கு போய்க்கிறாங்கன்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது, அவங்கள வர சொல்லுன்ட்டு போகிறாங்க. அது நியாயமா சொல்லுங்க? மனுஷனாக பிறந்து வாங்கி நாங்கள் என்ன வீடாக கட்ட போகிறோம்? ஒன்றும் கிடையாது. இருக்கிறவங்களுக்கு இல்லாதவங்களாண்டா எடுத்து போய் கொடுக்க தான் போகிறோம். இதெல்லாம் ஒரு காரணம். இந்த காவாக சஸ்பெண்ட் மாற்றுறேன்னு சொன்னாங்க, மாற்றவே இல்லை. மண் போடுறேன்னு நாங்கள் சந்தில் வாரியாந்து போடவே இல்லை. இந்த இவ்வளோ தண்ணி இருக்குது அந்த சந்து உள்ள போனோன்னா எங்கள் வீட்டுக்கு, அங்கே போனோன்னா எங்கள் பொண்ணு வீட்டுக்கு இவ்வளோ தண்ணி வருது. இப்போ போயிட்டு தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன் தள்ளாடிக்கணும். திடீர்னு விழுந்திருந்தேன்னா ஏதோ நான் சின்ன இருக்கும், தண்ணியெல்லாம் குடிச்சு தான் இருப்பேன் அந்த காவா தண்ணி. எனக்கே உடம்பு சரியில்லைப்பா. என்னை பார்க்குறீங்களே எப்படி இருக்குது சொல்லுங்கள். கொஞ்சம் ஈவு யாருக்கும் காட்டணும்ப்பா. எத்தனை வந்து கொடுக்குறாங்கன்னா எல்லாருக்கும் பொதுவாக கொடுக்கணும். அதுதான் பொது சேவை. சும்மா எதிர்க்க இருக்கிற ஆளுங்களுக்கு கொண்டு கொடுத்துட்டு நாங்கள் போகிறோன்ட்டு போகக்கூடாது. கொஞ்சம் வந்து வீட்டை பாருங்கள், ஒரு பாத்ரூம் கூட இடம் இல்லை. குறிப்பாக இந்த தெருவில் இருக்கக்கூடிய அவர் வசித்திருக்கக்கூடிய தெரு என்பது மிகவும் குறுகலான ஒரு தெருவாக இருக்கிறது. அங்கு முழுவதுமே இந்த தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த தெருவை பொறுத்த வரைக்குமே நேற்றைய தினத்தில் நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக வந்து களத்தில் இறங்கி ஆய்வு செய்திருக்கிறார். இங்கே தண்ணீர் ஏன் தேங்குகிறது என்றெல்லாம். ஒவ்வொரு வருடமே இந்த தண்ணீர் என்பது தேங்குவது அதிகரித்து கொண்டே இருக்கிறது. பொதுமக்களுடைய கண்ணீர், அவர்கள் கண்ணீர் மல்க தெரிவிக்கக்கூடிய அந்த காட்சிகளை கூட நம்மால் நேரலையாக பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த தெருவை பொறுத்த வரைக்குமே இது திருவிக சட்டமன்ற தொகுதியாக இருக்கிறது. இதனுடைய ஒரு 80 மீட்டர் தொலைவில் தான் அமைச்சர் சேகர்பாபு அவர்களுடைய இல்லம் இருக்கிறது. மேயர் பிரியா அவர்களுடைய இல்லமோ அல்லது அவர் சென்று வரக்கூடிய அந்த பாதையாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இப்படியான ஒரு சூழ்நிலையில் தொடர்ச்சியாக தற்போது அவர்கள் இங்கு இருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது மிகவும் அச்சத்தோடு அவர்கள் வாழக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கிறது. நம்முடைய பேசிய அந்த அவர்கள் வந்து இந்த தெருவில் தான் இருக்கிறார். அவருடைய இல்லம் தான் வந்து இந்த சந்தில் தான் இருக்கிறது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அவர் கண்ணீர் மல்க கூறும் பொழுது கூட இங்கு வரக்கூடியவர்கள், உதவி வழங்கக்கூடியவர்கள் முறையாக எங்களுக்கு உள்ளே வந்து வழங்கினால் நன்றாக இருக்கும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக இந்த தெருவில் இருக்கக்கூடிய முழங்கால் அளவிற்கு தேங்கியிருக்கக்கூடிய இந்த கழிவுநீரை அப்புறப்படுத்துவதற்கான வேலைகளை மாநகராட்சியும் சரி அல்லது அரசும் சரி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் இப்பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ராஜலட்சுமி.